முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக அரசின் அமைச்சர் கீர்த்தனா என தவறாக சித்தரிக்கப்பட்டு பரப்பப்பட்ட வைரல் வீடியோ விவகாரத்தில் ஒரு புதிய திருப்பமாக அதில் இருப்பது தாம் தான் என மலேசிய பெண் ஒருவர் விளக்கமளித்துள்ளார். அதோடு சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். அமைச்சர் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போடலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வீடியோல இருக்கிற பர்சன் நானு. அண்ட் அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ண பேட் கமெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல அந்த வீடியோல இருந்து அந்த பிக்சரை எடுத்து ட்ரோல் பண்ணவங்களா இருக்கட்டும், நான் பார்த்த நிறைய வீடியோ வந்து பேட் சாங், பேட் வீடியோஸ், பேட் எடிட்ல போட்டி அதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். But let me tell you something, it did not break me. நான் வந்து டவுன் ஆகல. எஸ், I was depressed. நான் ரொம்ப பயந்த ஒரு விஷயம், இது இது இந்த வீடியோ வைரல் ஆகி என்ன ஆக போகுது அப்படின்ட்டுன்னு. பட் என் கூட இருந்தவங்க, which is my sibling, my partner, my family, they made it very simple. நீ ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை, இது உன் தப்பு கிடையாது, you did not do anything wrong ட்டு. Just because I'm wearing a short dress. Yes, நான் வேலைக்கு போறேன், நான் வந்து மலேசியாவில் வேலை செய்கிறேன். ஸோ டெஃபினெட்லி நான் வேலைக்கு போகிறப்ப நான் அதுக்கு ஏற்றப்பட்டு தான் நான் ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறேன். ஸோ தயவுசெய்து நீ இந்த சட்டை போட்டனால தான் அந்த வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்ற கொஸ்டின் ரைஸ் பண்ணாதீங்க. நான் அங்கே வேற அட்டாயை போட்டிருந்தா கூட அவங்க ஸ்டில் வீடியோ எடுத்து போட்டிருப்பாங்க. பிகாஸ் they were meant, அந்த வீடியோ வந்து எனக்கு மென்ட் பண்ண கிடையாது, வேற ஆளுக்கு மென்ட் பண்ண வீடியோ. ஸோ ஸ்டாப், என்ன அதில் அட்டாக் பண்ணுறதை நிப்பாட்டுங்க, அவங்களும் அதில் அட்டாக் பண்ணுறது பாட்டுங்க. பிகாஸ் அவங்க அந்த ட்ரெஸ்ஸை போட கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க கிடையாது, நான். குட்டை பாவாடை அணிந்து காரிலிருந்து இறங்கும் பெண்ணின் வீடியோவை வைத்து அது தமிழக தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா என எதிர்க்கட்சியினர் அவதூறு பரப்பியதாக முன்னதாக சர்ச்சை எழுந்தது. இதற்கு அமைச்சர் கீர்த்தனா மற்றும் பல்வேறு அரசியல் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தனர். அது தாமல்ல என விளக்கியிருந்த கீர்த்தனா, ஒருவேளை அது தானாகவே இருந்தாலும் அணியும் ஆடையை மற்றவர்கள் விமர்சிக்க உரிமையில்லை என்றும் கூறியிருந்தார். இந்நிலையில் அந்த வீடியோவில் இருப்பது தாம் தான் என தெரிவித்துள்ள மலேசிய பெண் ஒருவர் தனது அனுமதியின்றி வீடியோவை பரப்பியவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என புதிய வீடியோவில் தெரிவித்துள்ளார். வீடியோவின் கீழ் பதிவிடப்பட்ட ஆபாசமான மற்றும் தரக்குறைவான கருத்துக்களுக்கு தனது கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ள அவர் தமக்கு ஆதரவாக குரல் கொடுத்து நின்ற பொதுமக்களுக்கு நன்றியை தெரிவித்துள்ளார். இந்த அதிரடி திருப்பம் அரசியல் ஆதாயத்திற்காக பெண்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை இழிவுபடுத்தும் இணைய அத்துமீறல்களுக்கு எதிரான விவாதங்களை தீவிரப்படுத்தியுள்ளது.